கடிகாரத்துல 11 வந்தாக்க கூட டிவைன் போர்ட்டல்னு சொல்லுவோம். டிவைன் போர்ட்டல்னா கடவுளின் சொர்க்கவாசல்னு சொல்லுவோம். நம்ம சொர்க்கவாசல் திறக்கிறது ஆருத்ரா தர்ஷனத்துல ஒரு வாசல் திறந்து வராருங்கிறதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? அந்த வாசல் அப்படிங்கறத நம்ம 11 சொல்றோம். ஏன்னா 1ங்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய நம்பர். சூரியன் சிவனோட கனெக்ட் ஆயிருக்காரு. இந்த பேரண்ட நாயகன பரமசிவன் சொல்றது எல்லாருக்கும் வழக்கம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த 11 சூரியனும் சிவன். இன்னொரு 11 யூஸ்வலா அஸ்ட்ராலஜிலேயே சொல்லுவோம் என்னன்னா 2, 4, 6, 8, 9 இந்த எண்கள் எல்லாம் இந்த தடவை மறுபடி எழுதுறது எல்லாமே சாதகம், க்ஷேமம், லாபம், இப்படி மைத்திரம், பரம மைத்திரம்னு சொல்லக்கூடிய எண்கள். அப்படி மறுபடி வரதுல 2 தடவை வருதுக்கு பேரு சம்பத்துன்னு பேரு. சம்பத்துன்னா நமக்கு வரக்கூடிய செல்வங்கள்னு எடுத்துக்கலாம். எனி செல்வம், பிள்ளை செல்வமும் செல்வம் தான், பணம் வரையா வரக்கூடிய செல்வமும் செல்வம் தான், நட்பு செல்வங்கள், உறவு செல்வங்கள், இப்படி 16 செல்வங்கள் நம்ம சொல்லுவோம். இதுல எந்த செல்வமுமே 2 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப 11 வந்தாச்சுன்னா 2 1 வந்துருதா, அதுக்கு இன்னொரு போர்ட்டலா 4 வந்துருதா. இதுதான் நம்மளுடைய ஆத்மாவை திறக்கக்கூடிய வாசல்.